அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். இன்று திங்கட்கிழமை சிவன் பெருமானுக்கு உகந்த சோமவார பிரதோஷம். காலையில் குளித்துவிட்டு நம்மால் முடிந்தால் விரதம் இருந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சிவன் பெருமானுக்கு பிடித்த மலர்களால் வில்வம், ரோஜா, தும்பைப்பூ, செம்பருத்தி, தாமரை, சங்குப்பூ இதில் ஏதாவது ஒரு மலர் வைத்து சிவன் பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியம், தயிர் சாதம், பால் சாதம், சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், லெமன் சாதம், வெண்பொங்கல், தினைமாவு, சுண்டல், தேன் இதில் ஏதாவது ஒன்றாவது நம்மால் செய்ய முடிந்ததை வைத்து நமக்கு தெரிந்த சிவபெருமான் புராணம் அல்லது ஓம் நமச்சிவாய என்று 11 முறையாவது கூறவும். மாலையில் 4 to 6 முடிந்தால் கோவிலுக்கு சென்று நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம். இன்று இருக்கிற காலகட்டத்தில் வேலைக்கு செல்பவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று மனம் தளராமல் நம் மனம்தான் கோவில். நாம் இருக்கிற இடத்தில் இருந்தே மனதளவில் ஒரே ஒரு நிமிஷம் நம் சிவன் பெருமானை நினைத்தாலே போதும். விரதம் இருந்து கோவிலுக்கு சென்றால் தான் சிவன் பெருமானுக்கு நமக்கு செய்வார் என்று இல்லை. தூய மனதோடு நாம் சிவபெருமானை நினைத்தாலே அவர் நமக்கு இருக்கும் துன்பத்தில் இருந்து விடுதலை கொடுத்து நமக்கு தேவையானதை பூர்த்தி செய்து தருவார். அவருக்கு தெரியும் எதனால் நம்மால் செய்ய முடியவில்லை, கோவிலுக்கு போக முடியவில்லை என்று. அதனால் யாரும் நம்மால் இந்த விதமான விசேஷ தினத்தில் எதுவும் செய்ய முடியவில்லையே, கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். அனைத்தும் சிவபெருமானுக்கு தெரியும். அவர் நம் கூடவே இருந்து நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் தருவார். நன்றி.